இப்போ இந்த பதிவில் கூட்டு வட்டி தான் நம்ம கூட்டு வட்டி தேவை தான் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டு வட்டி தலைப்பில் இது 3வது கணக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாடல். இந்த மாடல் போடுறேன் பாருங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு கணக்கு போடுறேன். ஒரே மாடலில் பல கணக்கு நான் போடலை. ஏன்னா அது புரிஞ்சிட்ட பிறகு எதுக்கு அது ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு பதிவுலையும் ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது மாதிரியான ஒரு கணக்கு தான் இது. இந்த கணக்கை பாருங்க. இது 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கேள்வி. இது குரூப் 2ல கேட்ட மேத்ஸ் கேள்வி. எனக்கு பாருங்க, ரூபாய் 3200க்கு 2.5% வட்டி வீதத்தில் 2.5% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி இது மாதிரி கொடுத்தாங்கன்னா கணக்கை முதல்ல படிக்கணும். கணக்கை என்ன வரி வரியாக இருந்தாலும் உள்ள கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். அதனால கணக்கை படிக்கணும். ரூபாய் 3200க்கு 2.5% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி. உங்களுக்கு ரொம்ப புரியலன்னா இப்படி எழுதிங்க. ரூபாய் 3200னா அதான் பிரின்சிபல். பாருங்க, P = 3200 அப்படின்னு எழுதிங்க. அடுத்தது வட்டி வீதம்னா அதான் R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். R = 2.5. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஆக்சுவலாக டிஎன்பிசி எக்ஸாம்லாம் இவ்வளோ போட்டால் 5 நிமிஷம் ஒரு கணக்கு, 5 நிமிஷம் 6 நிமிஷம் போடக்கூடாது. நீங்கள் புரிஞ்சிக்கணும். கணக்கு புரிஞ்சாதான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டு பழகிக்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் ஸ்லோவாக போடுறேன். பாருங்கள், 2.5. அடுத்தது 2 ஆண்டுகள். N = 2 ஆண்டுகள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது 3200, இது 2. இது மட்டும் தசம பின்னத்தில் இருக்குது, புள்ளி வச்சு இருக்குது. புள்ளி வச்சு இருக்குதா இருந்தால் நமக்கு சிக்கலாயிடும். கொடுக்கும்போது அது கொஞ்சம் சிக்கலாயிடும். அதனால விரிவாக போடணும். இதை பின்னமாக மாற்றிக்கும். பின்னமாக மாற்றிக்கணும்னா தொகுதி பகுதி வரும்போது கிராஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பின்னமாக மாற்றுறது? மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2.5 பின்னமாக மாற்றணும்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது பாருங்க. ஒரு ஸ்தானம். ஒரு ஸ்தானங்கிறதுனால ஒரு சைபரால மேலும் கீழே பெருக்கிக்கலாம். அதுதான் தசம எண்ணை பின்னமாக மாத்துறது. இந்த ஒரு சைபர் ஒரு நம்பர்ன்றதுனால ஒரு சைபரால பெருக்கணும். இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தா 2 சைபரால பெருக்கி 2 சைபரால வகுக்கணும். இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தா 3 சைபரால பெருக்கி 3 சைபரால வகுத்துட்டா அது முழு எண் பின்னமாயிடும். தசம எண் முழு எண்ணா மாத்திரம். அப்ப இங்க 2.5ன்றது புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால இத ஒரு சைபர்னா 10, 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க 2.5 × 10 ÷ 10. வச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது 2.5 10ஆல பெருக்குனா இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? இதுக்கப்புறம் பெருக்கும் போது புள்ளி வரும் 25/10 இப்படி வரும். புரியுங்களா? இது புள்ளி இது எப்படி பெருக்கணும்னா இங்க வரும் 250. 10ஆல பெருக்குனா இங்க பாருங்க 25 250 ஆகிடும். 10ஆல பெருக்குனா ஒரு ஸ்தானத்துல புள்ளி குத்தணும். புரியுதுங்களா? அதான் கணக்கு. இப்படி ஏன் புள்ளி எப்படி போச்சுன்னா அப்படிதான் போச்சு. இந்த புள்ளி எங்க சார் அப்படி கேட்டீங்கன்னா 10ஆல பெருக்கிறோம். ஒரு சைபரை பெருக்கும்போது புள்ளி இங்க வந்துடும். இங்க பாருங்க 250 ஒரு ஸ்தானத்தில் புள்ளி குத்தனா 25. இங்க வகுத்துல போட்ட 10 இருக்குது 25/10. அப்ப N = R = 25/10. சரி, இப்ப கணக்கு வருவோம். இப்ப கணக்கு என்னன்னு கேட்டா கூட்டு வட்டி தான் கேக்குறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்குறேன். ஏன்னா ரொம்ப ஒரு பதிவு ரொம்ப டைம் எடுக்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டிக்கானோம்னா 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முதல்ல மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகைக்கான ஃபார்முலா ஏ ஏற்கனவே போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே கடந்த பதிவை பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏ = P இன்ட்டு முதல்ல போனால் P ×
1 plus r by 100 the whole power n. p into பெரும்பாலும் இந்த யூடியூப் சேனல்லாம் இது மாதிரி விரிவான கணக்கெல்லாம் போட மாட்டாங்க. சும்மா ரீல்ஸ் ஷார்ட் சும்மா அதெல்லாம் எக்ஸாமுக்கு வராது. நான் நிறைய ரீல்ஸ் தான் பார்ப்பேன். அதில் இது மாதிரிலாம் வந்து சுமார் பிட்டு போடுவாங்க. இந்த வட்டத்தின் சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு, 2 வரி 3 வரி இல்லை, அதெல்லாம் கேள்வி வராது. இதெல்லாம் அசல் வினாத்தாள், அலசல் வினாத்தாள் இருந்து அசல் மாடலில் போடுறவங்களுக்கு. அதனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தொடர்ந்து கண்டினியூ பாருங்க. போய் ஃபார்முலா வந்து a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r/100 the whole power n. இப்படி அப்ளை பண்ணுங்க. அங்கே எழுதிட்டீங்க இல்லையா? இங்கே a ஈக்குவல் டு p என்னது 3200. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறான். 3200 இல்லையா? அசல் ப்ராக்கெட்டில் போடு, அப்படியே போடுங்க. 1 + இங்கே ஆறு நான் கண்டுபிடிச்சோமே, ஆறு வந்து 25/10. இங்க பாருங்க, தசம எண்ணத்தை எண்ணத்தால் கண்டுபிடிச்சு இல்லைங்களா? அந்த 25/10 இதை போடுங்க. 25/10 இந்த ஹோல் பவர் n எவ்வளோ? 2 ஆண்டுகள் கண்டுபிடிச்சிட்டோம். n வந்து 2 ஆண்டுகள். இப்போ இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு விடை கிடைச்சிடும். 25/10 இந்த 6 தான் வந்து 25/10. இந்த ஃபார்முலா கீழே ஒரு 100 இருக்குது, சரிங்களா? அதான் எடுத்து எழுதும்போது ஜாகிரதையாக எழுதணும். எடுத்து எழுதும்போது கவனமாக எழுதணும். விட்டுட்டீங்கன்னா போயிடும். அதான் 1 + இந்த 6 வந்து 25/10. ஃபாஸ்ட்டாக போனால் தப்பு வரும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டாக போய் தான் அவன் எக்ஸாமில் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ 25/10 இந்த வகுத்தல் 100 இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி போடலாங்கன்னா இதை ஈக்குவல் டு 3200. போர்டில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, செல்ஃபோனில் தெரியணுன்றதுக்காக பெருசாக எழுதுறான். இல்லை சிம்பிளாக போட்டுடலாம். 3200 இங்கே பாருங்க. 1 + இந்த இது வகுத்தல், கீழே வகுத்தல்னும் போது இந்த 10 கீழே வந்துடும். மேத்ஸ் ரூல்ஸ் இது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அப்போ 25 வகுத்தல் 10 × 100, 10 × 100 இப்படி வந்துடும். இங்கே வராது வகுத்தல், தனி நம்பர். இந்த 25/10 இல்லையா? பை 100ன்றதுனால இந்த தொகுதி இங்கே வந்துடும், பகுதி இங்கே வந்துடும். அப்போ 25/10 × 100 இப்படி போட்டிங்களா? இதான் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்து இருக்குது. அடுத்து பாருங்க 3200. இப்போ 1 + இதை பெருக்கிங்க. இந்த 100 × 10 இதுமாரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நான் டேட்டா போடனா போட்டுடலாம். 100 × 10 = 1000. அப்போ 25/1000 முடிச்சிங்களா? இப்போ இந்த 25/1000 இல்லைங்களா? இப்போ வந்து இதை அடிக்கலாம். எப்படி அடிச்சிங்கன்னா, 1 25 25 40 25 1000 பாருங்க. 4 2 8 4 2 40 25 1000. 25 25 40 25 1000. இப்போ திரும்ப தேர்தல் பாருங்க. 3200 × 1 + 1/40. 1 வகுத்தல் 40 சுருக்குனா இதான் கிடைச்சது. இப்போ பழைய கணக்கு மாரி தான். இதை வந்து முழு பின்னமாக மாற்றணும்னா 3200. இப்போ இருக்குங்க 41 40 40 ஒரு 1 41 41/40. இந்த ஸ்கொயர் விட்டு பாருங்க. இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த நம்பர் அந்த எண்ணுக்கு 2 போட்டோம் இல்லையா? அதான் எடுத்து போய் ஜாகிரதையாக எழுதணும். அந்த 2 இந்த 2 போட்டோம். இங்கே 1 40 1 40 40 + 41 41/40 த ஹோல் ஸ்கொயர். போன தடவை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்பரை ஸ்கொயர் பண்ணி காமிச்சேன். இந்த 41 × 41 பெருக்குங்க, இந்த 40 × 40 பெருக்குங்கன்னு சொன்னேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணோம்? சுருக்கமாக இப்படி போடலாம்னா 3200 இது அப்படியே போட்டுருங்க. 41/40 ஸ்கொயர் எப்படி வரலாம்னா இன்ட்டு 41/40 இன்ட்டு 41/40 மறைக்குதா பாருங்க. 41/40 இப்படி போட்டுக்கலாம். முதல்ல போன கணக்கில் தனித்தனியாக பெருக்கி போட்டோம், அது புரியணுன்றதுக்காக போடுறது. இப்போ அப்படியே கிராஸ் பண்ணலாம். 41/40 இன்ட்டு ஸ்கொயர்ன்னும் போது மொத்தமாக ஸ்கொயர், தொகுதியும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், பகுதியும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 41/40 இன்ட்டு 41/40 இங்கே பாருங்க, சுருக்கிடலாம் பாருங்க. அப்படிங்க எல்லா சைபரையும் கேன்சல் பண்ணுங்க. இங்கே பாருங்க 4 அடிக்கலாம்னா 4 அடிக்கலாம். 1 4 8 4
32 40 40 ஒரு 40 40 8 40 320 40 40 80 80 இன்னொரு 8 32 ரைட்டு. சைபர் சைபர் கேன்சல் ஆகிடும். இப்படி எப்படிங்கலாம் இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும் 8 8 32 32க்கு 40 பாருங்க ஒரு 40 40 8 32 இதே கேன்சல் ஆகிடும். 8 32 328 வச்சுக்கலாம். இந்த இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் ஆயிடுச்சியா. அடுத்து என்ன இருக்குது இங்கே ஒரு 4 இருக்குது. 1 4 2 8 புரியுதுங்களா. இப்போ இருக்கிறது 2 × 41 × 41. முதல்ல இந்த 41 41 பெருக்குங்க. இப்போ 41 41 பெருக்கிறது ஷார்ட் கட் மெத்தட். இது பாருங்க 41 41 பெருக்கணும்னா 1 1 1 ஷார்ட் கட் மெத்தடு. 4 1 4 4 1 4 கூட்டிங்க. 4 4 8 4 16. இது புரியாதவங்க போன பதிவு பாருங்க, அதில் ஷார்ட் கட் மெத்தட் போட்டிருக்கேன், அதில் புரிஞ்சுங்க. எப்படின்னா இந்த நம்பரை பிரிக்கணும். 1 1 1 போட்டுக்கணும், குறுக்கு போயிருக்கணும். மூளைய 4 1 4 4 1 4 4 4 8 போட்டுக்கணும். இது பெருகி போகணும். நாங்கள் 16 1681 1681 இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, 2 பெருக்கிங்க × 2. அப்போ 1 2 8 2 16க்கு 6 மீதி 1 6 2 12 12 1 13க்கு 3 மீதி 1 1 2 2 1 3 3362ங்க ஈக்குவல் டு 3362. இந்த 3362 என்னன்னு கேட்டீங்கன்னா ஏனா மொத்த தொகை. ஏ என்பது மொத்த தொகை. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டி வேணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் P. அப்போ ஏ என்பது தான் 3362. ஏ மைனஸ் பி என்றது அசல் எவ்வளோ 3200. இப்போ கழிங்க 3362ல் 3200 கழிங்க. 3200 கழிச்சிங்கன்னா இங்கே பாருங்க 2 சைடு போனால் 2 அதில் சைடு போனால் 6 3 1 இந்த 3 போனால் 0 160 தாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி 162. இந்த கணக்குக்கு ரூபாய் 3200க்கு 2.5% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டின்னு கேட்டால் CI ஈக்குவல் டு A மைனஸ் பி ஈக்குவல் டு 162. இதை போடுங்க. இதுதான் வந்து விடை. ஆன்சர் வந்து 162. பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சுருக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மெத்தட். போன தடவை போட்டது அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இந்த கணக்கையும் பாருங்க, இதை போட்டு பாருங்க. இந்த பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லி நான் வீடியோ போடுவேன். 2 கணக்கு 3 கணக்கு போடுவேன். அந்த கணக்கு வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆலில் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இதில்? இந்த 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம விரிவாக பெருக்கணும், இப்போ ஷார்ட்டாக போட்டேன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் மிச்சம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால் இதுமாதிரி 2 டிஜிட் இந்த ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் முடிஞ்சவரையும் அடுத்தடுத்த கணக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் குறைக்க பார்க்குறேன். இது உங்களுக்கு புரியலைன்னா கணக்கு புரியாது. புரியணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்பாக போடுறேன். வர நீங்கள் புரிஞ்சு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.